சம்சார யோகி. சம்சார யோகின்னா அவன் வந்து குடும்பத்தில் இருந்துட்டு மனைவியோட அந்த பிள்ளைகளோட இருந்துட்டு யோகம் பண்ணான்னா குடும்பத்தை சரியான முறையில் வழிநடத்த முடியும். அது மனைவி மேலே அதீத அன்பு வந்து செலுத்த முடியும். அதான் ஹார்மோன் சொன்னால் அந்த அதிகமாக அன்பு செலுத்த முடியும். அதனால் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். பிள்ளைகளும் அப்படி பிள்ளைகள் மேலேயும் ரொம்ப அன்பு செலுத்த முடியும். அப்போ அங்கே பிள்ளைகளும் திருப்பி அன்பாக இருப்பாங்க. அதனால் பிள்ளைகள் தவறே செய்ய மாட்டாங்க. அவங்க சொல்கிறத பேசுகிறாங்க, அன்பு தான் எல்லாரும் கட்டுப்படுவாங்க. அந்த மாதிரி மாறும். அது மாதிரி அறிவு புத்தி கூர்மை அதிகமாக இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தை வந்து இந்த செல்வ செழிப்போட வச்சுக்க முடியும். அதாவது சன்னியாசி யோகி. சன்னியாச யோகின்னா எப்படின்னா, நீங்கள் குடும்பத்தில் இருக்கணும் விருப்பம் இல்லை, ஆனால் மக்கள் கூட இருக்கணும் அப்படின்ற போது துறவியாக இருக்கிறது. அப்போ அது சன்னியாசி யோகி. அடுத்தது சாங்கி யோகி. அவங்க எப்படின்னா வந்து குடும்பத்தில் நல்ல காரியங்கள்லாம் செய்கிறது, திருமணம் நடத்தி வைப்பது, கிரகப்பிரவேசம் செய்கிறது, குடும்பத்தில் சுப காரியங்கள்லாம் எடுத்து நடத்துறது சாங்கிய யோகி. இது ராஜயோகி பற்றி பார்ப்போம். ராஜயோகினா அவன் ஆள் ஒன்றும் நிற்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த தன்மை இருக்கும்போது அவங்களுக்கு இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க சரியாக ரூல் பண்ணுவாங்க மக்களை. அதான் ராஜயோகின்ட்டு. அப்போ அப்படிப்பட்ட ஆளுங்களை இங்கே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு ஆளை விட்டிங்கன்னா அவங்களுடைய ஆளுமைத்தன்மை சூப்பராக இருக்கும். அதை வந்து தலைவன் எப்படி இருக்கணும் அப்படி தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும், எல்லா மக்களும் இருப்பாங்க. தலைவன் சரியாக இருந்தானா அங்கே எல்லாமே சரியாக இருக்கும். தலைவன் சரியில்லைன்னா டோட்டலாக எதுவுமே சரி இருக்காது. அப்படின்ற போது யோகியாக இருக்கும்போது பர்ஃபெக்டாக இருக்கணும்ல, எல்லாமே சரியாக இருக்கும். நாடு நல்லா செழிப்போடு இருக்கும். நல்லா மக்களை வந்து சரியான வாழ்க்கையில் செல்வாங்க, நல்ல பண்போடு இருப்பாங்க, நல்ல செல்வ செழிப்போடு இருக்க முடியும். இதுதான் ராஜயோகி. அடுத்தது வீரயோகி. வீரயோகி அவங்க எப்படின்னா ஒரு போர் வீரனாக இருக்கிறது. அப்படி நம்ம சாதாரண ஒரு வீரனோட 100 மடங்கு அதிகமாக இருப்பாங்க இந்த யோகம் பண்ணிவிட்டு அந்த வீரையில் இருக்கும்போது. அந்த மாரி ஸ்போர்ட்ஸில் இருக்கிறது, மற்ற துறையில் இருக்கிறது போகிறது அந்த வீரத்தோட செயல்புரிவாங்க. அப்படின்னும் போது ஒரு மாவீரர்கள் படை ஒரு நாட்டில் இருந்துன்னா உலகமே பயப்படும். அந்த காலத்தில் அப்படி தான் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த மாவீரர்கள் படைன்னு தனியாக வச்சுருப்பாங்க. அதுதான் அந்த படையை பார்த்தா சத்திரிய வீரர்கள் படைன்னு சொல்லுவாங்க. அவங்களால ஈஸியாக அவசியத்தில் யாரும் அழிச்சிட முடியாது. ஆனால் அவங்க வந்து எவ்வளோ பெரிய போராக இருந்தாலும் ஒரு சின்ன குரூப் வச்சுட்டு செஞ்சு முடிப்பாங்க. அதான் அந்த தன்மை அவங்களுக்கு இருக்கும். இதான் வந்து வீரயோகி. ஸோ நீங்கள் பயிற்சி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எந்த துறையாக கூட இருக்கலாம், அந்த துறையில் நீ சிறந்து விளங்க முடியும். அதனால இதெல்லாம் வந்து வெற்றிக்கிழமை தினம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பலங்கள் நல்லா இருக்கும். அப்புறம் ஹை ஸ்டேஜ் யோகம் படிக்கணும் போது தான் சித்தர்கள் பயிற்சி. அந்த பயிற்சி தான் 12 வருஷம் அந்த பயிற்சி முறைகள். ஆனால் நீங்கள் 1 வருஷம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும், 3ஆவது வருஷம் நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் உலக சேவை செஞ்சுக்கிட்டே நீங்கள் பயிற்சி மேற்கொள்ளலாம். இதுக்கு காடு மலையெல்லாம் உட்காந்து வருஷக்கணக்காக உட்காந்து தவம் பண்ணணும், அங்கேயே இருக்கணும் அப்படிலாம் அவசியமே இல்லை. மக்களுக்கு சேவை செய்கிறது தான் மகேசன் சேவை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மக்கள் சேவையே மகேசன் சேவை. நிறைய பேருக்கு சில சந்தேகம் வரலாம். சரி, இந்த பயிற்சி செஞ்சு என்ன பண்ண போகிறோம், எதுக்கு இந்த பயிற்சி அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் உண்மையான செல்வம்னா நான் புரிஞ்சுக்கிங்க. உண்மையான செல்வம்னா ஆரோக்கியமாக இருக்கிறது, நோய்கள் இல்லாமல் இருப்பது தான் உண்மையான செல்வம். அதுதான் நிஜமான செல்வமே. நோய்கள் இல்லாமல் ஒரு நிலை, அதே மாதிரி ஆரோக்கியமான உடம்பு. இது வந்து எவ்வளோ பேருக்கு இப்போ இருக்குது நீங்களே பாருங்கள். மனிதனுக்கு ஆயுள் 150 வருஷம், அதை 120 குறைச்சாங்க. இன்றைக்கி 75 வயசுலேயே தாண்டதே பெரிய விஷயமா இருக்குது. இன்றைக்கி அதுக்குள்ளேயே வந்து 50 வயசு வந்தாலே 50 வயசு வந்தாலே எனக்கு டயபெட்டிஸ் வந்துடுச்சு, எனக்கு பிபி வந்துடுச்சு அப்படின்னு எல்லாத்துக்கும் டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கு. அதனால் வந்து வாழ்க்கை வந்து உங்களுக்கு ரொம்ப சுருங்கி போச்சு. இந்த யோகங்கள்லாம் செய்கிறதுனால உங்களோட வாழ்க்கையை வந்து இவ்வளோ வருஷங்களும் வாழ முடியும். இதுதான் அந்த கால சித்தர்கள் பல 1000 வருஷங்கள்லாம் உயிராக இருந்திருக்காங்க. அப்போது உங்களுக்கு யோகம் பண்ணால் உச்சபட்ச பலன் என்னென்னா அழியாத தேகம், மரணமில்லா வாழ்வு, அதே மாதிரி கம்பீரமான உடல் தேகம், இதெல்லாம் தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இதுதானே பெருசு. பெருசு நீங்கள் பெரிய அளவுக்கு நீங்கள் பயிற்சி எடுக்க வேணாம், தினசரி கொஞ்சம் எடுத்தால் போதும். உச்சபட்ச நிலையை அது எப்படி ஈஸியாக சொல்லியிருப்பாங்கன்னா பிறவா நிலை, இரவா நிலை, பிறவா நிலை. அப்போது பிறப்புனா எப்படி பிறவா நிலையும் சொல்லியிருக்காங்க. அதுலேயே அர்த்தம் புரிஞ்சுக்க பாருங்கள். அது ஒரு மனுஷன் இறந்தானா பிறக்கிறான், அவன் பிறக்காமல் இருந்தால் என்ன அர்த்தம், அவன் இறக்கலன்னு அர்த்தம்.
இதை புரிஞ்சுக்கிங்க. அதான் பிறவா நிலைன்று இதை பற்றி டேலக்ட் பேசிகிட்டு இருப்பாங்க நிறைய பேர் முட்டாள்தனமாக. பிறவா நிலையில் இருந்தால் தானே பிறக்க போகிறாங்க, அப்போ இறக்காமல் இருந்தால் எப்படி பிறப்பாங்க? அதுதான் பிறவா நிலை, அழிவற்ற நிலை. அதாவது இங்கிலீஷ் சொல்லலாம் இம்மோர்டல். இதுதான் உங்களுடைய உச்சபட்ச இலக்காக இருக்கணும். இலக்கை வச்சா நீங்கள் பயிற்சிக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை தரங்கள் அமையும். இதுதான் நிஜம். அதனால் இதுதான் உச்சபட்ச பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகத்தால் இருக்கக்கூடிய பலன்கள். இது விஞ்ஞான இது ஒத்துக்கிறாங்க. உலகம் ஃபுல்லாகவே இதே ஆராய்ச்சி தான். அதுவும் மனிதன் வந்து இறக்காமல் இருக்க முடியுமா? இப்போ வந்து சில நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்சி புரிய தான் வச்சுங்க, அவங்க ரொம்ப நாள் ஆட்சி புரியணும் ஆசைப்படுவாங்க. அப்போ ரொம்ப நாள் ஆட்சி புரிய ரொம்ப நாள் இருக்கணும். அதுக்குள்ளேயே அவங்களுக்கும் வந்து 7 வயசுலேயே நோய்கள் வந்துடும், ஆட்சி புரிய முடியாது. அப்போ சீக்கிரம் மரணிச்சிடுவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஆராய்ச்சி என்னென்னா ரொம்ப வருஷம் வாழணும். இது அந்த காலத்தில் செத்துக்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுதான் யோக முறைகள். இந்த யோகம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அமிர்தம் சுரக்குது. இந்த அமிர்தம் தான் உங்களை அழிவற்றனாக மாற்றுது, பலசாலியாக மாற்றுது, நோய்கள் அற்றவனாக மாற்றுது. இதை வந்து விளக்கமாக நீ எதில் பார்க்கணுன்னா கந்த சஷ்டி கவசம். இதே நீங்கள் அதெல்லாம் பாட்டாக பாடிட்டு போயிடுறீங்க, அதுக்குள்ள விஷயங்கள் புரிஞ்சிக்க முடியல. அந்த கந்த சஷ்டி கவசமும் சரி, விநாயகர் அகவலும் சரி, தெளிவாக அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அது எல்லோரும் பாட்டாக பாடுவீங்க, உட்காந்துட்டு பாட்டாக பாடிட்டு போயிடுவீங்க. ஆனால் அதுக்குள்ளே அர்த்தங்கள் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், யோகத்தை மேலே ஒரு ஆசை வந்துடும். அதில் இந்த கந்த சஷ்டி கவசம் உண்மையாக உள்ளே இருக்க என்ன பாடலில் என்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு வீடியோவில் பதிவு போடுறேன். நன்றி.